Hello friends, welcome to Fantasy Kuruthum YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 115 and 116 இந்த ரெண்டு மேட்சையும் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் ஒரே வீடியோல தான். ஸோ ரெண்டு வீடியோ கவர் பண்றது கொஞ்சம் லாட் ஆஃப் டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மேட்சஸ் அந்த பிபிஎல் மேட்ச் எல்லாம் இருக்கனால அதை கவர் பண்ணும்போது இந்த ரெண்டு மேட்ச் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ அந்த ரெண்டு மேட்சும் ஒரே வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் தபாங் டெல்லி வஸ் பெங்கால் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய நடக்கிறதுக்கு. செகண்ட் மேட்ச் பாட்னா பேடேஸ் வஸ் புனேரி பெட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு மேட்சோட பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் இரவு 8 மணிக்கும் செகண்ட் மேட்ச் இரவு 9 மணிக்கும் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்ப இந்த மேட்சை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுபோல நீங்க நம்ம எக்ஸல் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல கபடிக்கு மட்டும் இல்லாம நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் இந்த பிபிஎல் மேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பிபிஎல் மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் வைஸ்ல ஃப்ரீ கிவ்வேஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு பிரைசஸ் நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் ஆப்ஸ் வைஸ்ல உங்களுக்கே வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் வைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற ப்ராப்பர் செவன்ஸை பொறுத்த வரைக்கும் தபாங் டெல்லியோட செவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் பிரைமரி ரைடர், நவீன்குமார் செகண்ட் ரைடர், ஆசிஸ் ரைட் தேர்ட் ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு ரைட் ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காரு. கௌரவ் சில்லர் ரைட் கவர், ஆசிஸ் மாலிக் வந்து லெஃப்ட் கார்னர், சந்தீப் லெஃப்ட் கவர், யோகேஷ் ரைட் கார்னர்ல வந்து பிளே பண்றாங்க. அதாவது பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மகேந்தர் சிங் பிரைமரி ரைடர், பிரணய் ராணே செகண்ட் ரைடர், விஸ்வாஸ் தேர்ட் ரைடிங் ஆப்ஷன்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் விஸ்வாஸ் வந்து சப்ஜெக்ட் பிளேயர் தான் உள்ள வந்தாரு. இந்த மேட்ச் டைரக்ட் செவன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மயூராகடம் ரைட் கவர், நிதேஷ் குமார் ரைட் கார்னர், சித்தேஷ் லெஃப்ட் கவர், ஃபைசல் அட்ராஜி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸோட ஆப்ஷன் வைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் அவர் தான் வந்து பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு ரைட் ரைடர். நவீன்குமார் செகண்ட் ரைடர் ரைட் ரைடர், ஆசிஸ் தேர்ட் ரைடிங் ஆப்ஷன் அவர் ரைடர். கிட்டத்தட்ட தபாங் டெல்லி இருக்க 3 ரைடருமே ரைட் ரைடர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ரைட் ரைடர் லெஃப்ட்டுக்கான தான் ரைடிங் படி போவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஃபைசல் அட்ராஜ் இருந்து நம்ம ஒரு 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கர் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா 50+ ரைடிங்ல ஃபைசல் அட்ராஜ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ ஃபைசல் அட்ராஜ் லாஸ்ட் ஸ்டார்டிங் மேட்ச் மாதிரி பிளே பண்ணிட்டே இருந்தாருன்னா அவர் பக்கம் யாருமே போக மாட்டாங்க, சேஞ்ச் ஆவாங்க. இப்போ கொஞ்சம் டேக்கர்ஸ்ல வந்து சொதப்புறாருன்னு தான் சொல்லணும். சொதப்புறாருன்னு பெருசா சொல்ல முடியாது. பெருசா பாயிண்ட் வைஸ்ல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க மாதிரில ஃபைசல் அட்ராஜ் ஸ்டார்டிங்ல போயிட்டு ரொம்ப நேரம் ஒரு பக்கம் நிக்கலாம நிதேஷ்குமார் பக்கம் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது 50+ ரைடிங்ல கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4+ ரைடிங் ஃபைசல் அட்ராஜ் பக்கம் வந்து எதிர்பார்க்கலாம். நிதேஷ்குமார் இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ், அதிகபட்சம் ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஃபைசல் அட்ராஜ் கார்னருக்கு கவர் பண்ற வயசுல மயூராகடம் தான் வந்திருப்பாரு. மயூராகடம் தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ தபாங் டெல்லி இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ஆஷு மாலிக் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10ல இருந்து ஒரு 11 டச் பாயிண்ட் அப்படிங்கறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல மேட்சுக்கு மேட்ச் 90ல இருந்து 80-90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறது கிடைச்சிருது. அதுக்கு மேலேயும் கிடைக்குது. ஒரு ஆவரேஜா 80-90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆஷு மாலிக் எதிர்பார்க்கலாம். நவீன்குமார் 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து கிடைக்குது. இன்ஜுரி ஆயிட்டு வந்து பிளே பண்ற மாதிரியே கிடையாதுங்க. இன்ஜுரி ஆனாலும் நான் ஃபார்மை வந்து இழக்க மாட்டேன், எப்போ மாதிரி நான் பிளே பண்ண சொல்லிட்டு
ஆவரேஜா 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எடுத்துட்டு இருக்காரு மேட்சுக்கு மேட்ச். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு ஆசிம் மாலிக்கும் நவீன் குமாரும். இதுல ஆசிஸ் எப்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிம் மாலிக் ஃபிளாப் ஆயிடுவாரு, இந்த மேட்ச் அவர் அப்படியே வெளியே போயிடுவாரு, பெருசா ரைடிங் கிடைக்காது, அவுட் ஆயிட்டு வந்துருவாரு நினைச்ச ஒரு டீமை போட்டீங்க அப்படின்னா, அதாவது பெங்கால் வாரியர்ஸுக்கு ஃபேவரா ஒரு டீம் போட்டீங்கன்னா அதுல ஆசிம் மாலிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாரு. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல தபாங் டெல்லி தான் வின் பண்ணணும்னு நினைச்ச ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல ஆசிம் மாலிக் ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப பெங்கால் வாரியர்ஸுக்கு ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்க எல்லா ரைடருமே ரைடர் தான். சேம் எப்படி தபாங் டெல்லி இருக்க எல்லா ரைடருமே ரைடரோ அதே மாதிரி பெங்கால் இருக்கிற பிரணய ராணே, மணிந்தர் சிங், விஸ்வாஸ் எல்லாருமே ரைட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இதுல பிரைமரி ரைடர் மணிந்தர் சிங் ரைட் ரைடர், செகண்ட் ரைடர் பிரணய ராணே வந்து பிளே பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் பிரணய ராணையோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ நல்லாவே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து ஒரு 10 பிளஸ் டச் பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. பட் இந்த மேட்ச் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா தான். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மணிந்தர் சிங் இருந்து நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பிரணய ராணே இருந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். விஸ்வாஸ் ஒரு 2ல இருந்து ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல எல்லா ரைடருமே ரைட் ரைடர் மாதிரி லெப்ட் கார்னர்ல கிடையாது ஆசிஸ் மாலிக் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் ஹரியானா ஸ்டீலர் தபாங் டெல்லியோட பிளே பண்ணும்போது ரொம்ப டிஃபரன்ஸ் யாருமே மோஸ்ட்லி வந்து கண்டினியூஸாவே பண்ண கிடையாது. நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா டெக்ல கிட்டத்தட்ட ஒரு 130 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிருச்சு. அப்ப ஆஃப் சைஸ்ல 1 or 2 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. இப்ப 3 பிளேயருமே அந்த இடத்துல ஆஃப் சைஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கும், ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மினிமம் ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கறத அவர் வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அவருக்கு ஹெல்ப் பண்ற வயசுல கௌரவ் சில்லர் வந்து இருப்பாரு. ஸோ கௌரவ் சில்லர் இருந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் வயசுல ஆசிஸ் மாலிக் இருந்தாலும் யோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். யோகேஷ் பக்கம் சேஞ்ச் ஆகிற டைம்ல டக்குன்னு அவர் டேக்கல்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. ஸோ யோகேஷ் வந்து நம்ம ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்ப்போம். தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ஆசிம் மாலிக் 1, நவீன் குமார் 2, ஆசிஸ் மாலிக் 3, யோகேஷ் 4. அதாவது ஒன் சைட் டீமா போறீங்கன்னா கௌரவ் சில்லர் 5வது பிளேயரா இருப்பாரு. இல்ல இது வந்து 4 பேர் 3 பிளேயர் போடுறீங்கன்னா கௌரவ் சில்லர் ரொபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 4 பேரும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. அதே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் 1, நிதேஷ்குமார் 2, ஃபைசல் அட்ராச்சலி 3. இந்த 3 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஏன்னா நிதேஷ்குமார் நீங்க பிக் பண்ண வச்சீங்கன்னா மயூராகனம் 3, மணிந்தர் சிங் தேவையில்லை பிரணய ராணே அந்த பிளேஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா மணிந்தர் சிங் 1, பிரணய ராணே 2, மயூராகனம் 3, நிதேஷ்குமார் 4, ஃபைசல் அட்ராச்சலி 5. இந்த 5 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நவீன் குமார் 1, ஆசிஸ் மாலிக் 2, கௌரவ் சில்லர் 3, ஆசிஸ் மாலிக் 4, யோகேஷ் 5. இந்த 5 பிளேயரை இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இதுல இந்த மேட்ச் ஆசிஸ் மாலிக் ஃபிளாப் ஆயிடுவாரு இல்ல நவீன் குமார் வந்து ஃபிளாப் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆசிஸ்க்கு வந்து அது 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் அது வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆசிம் மாலிக் கேப்டன் அதை வச்சு ரொம்ப சுட்டுப்பலாம் பிளேயரா வந்திருப்பாரு. யோகேஷ் தான் ஒரு 30% மேல. சோ இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு 30% கிட்டத்தட்ட ஒரு 60% வரைக்கும் யோகேஷுக்கு தான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா ஆசிஸ் மாலிக் வந்து சுமாலிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் ரிஸ்கா சுமாலிக்க ட்ரை பண்ண ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஃபைசல் அட்ராச்சலி நிதேஷ்குமார் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா பிரணய ராணே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருப்பாரு வைஸ் ஆப்ஷனுக்கு. தபாங் டெல்லியில சேம் ஆசிஸ் ட்ரை பண்ணீங்கன்னா ஆசிஸ் ஒரு வைஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். நவீன் குமார் கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு வருத்தமா பிளேயரா இருப்பாரு கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கோட 2 டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீம்ல டிஃபெண்டர்ல ஃபைசல் அட்ராச்சலி, யோகேஷ், மயூராகனம், ஆல்ரவுண்டர்ல ஆசிஸ் மாலிக், ரைடிங்ல ஆசிம் மாலிக், நவீன் குமார், பிரணய ராணே. சோ இவங்களை வந்து நாங்க பிக் பண்ணிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே ஆசிம் மாலிக் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும்
ஆசிம் மாலிக்கு வைஸ் கேப்டன் அது கேப்டன் ஆப்ஷனும் யோகேஷுக்கு வந்து வைஸ் கேப்டனும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸா தேவைப்படுச்சுன்னா ஆசிஸ் மாலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல ஃபைசல் அட்ராஜினி கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல ஃபைசல் அட்ராஜினி, யோகேஷ், மயூரா கடவுக்கு பதிலா நிதிஷ்குமார், ஆல்ரவுண்டர்ல ஆசிஸ் மாலிக், ரைடிங்ல ஆசிம் மாலிக், நவீன் குமார் அண்ட் மணிந்தர் சிங். அதாவது பிரணய வினயரான எடுத்துட்டு அதுல மணிந்தர் சிங் வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த டீம் ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான டீமா இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்கா வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும். செகண்ட் டீம்ல கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆசிம் மாலிக்கும் வந்து கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஃபைசல் அட்ராஜினிக்கு வந்து கொடுத்து பாருங்க. இல்ல இந்த மேட்ச் ரொம்ப இந்த டீம்ல நான் ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஆசிம் மாலிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நவீன் குமார் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீம் எல்லாமே ஒரு டெமோ டீம் தான். அபிஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருந்தாலும் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதே டீம் நீங்க அப்படியே ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்பர் 2வது டீம், அது 9 மணிக்கு நடக்க இருக்கிற பாட்னா பேடர்ஸ்க்கும் புனேரி பட்டன்ஸ் அந்த டீமோட அனலைஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாட்னா பேடர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவநாக் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், சுதாகர் லெஃப்ட் ரைடர். லாஸ்ட் மேட்ச் சுதாகர் டைரக்ட் செவன்ஸ்லேயே வந்து இருந்திருந்தாரு. ஸோ ஆகம் ஷாக் லெஃப்ட் கவர், சுபம் சிண்டே ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்ல வந்து பிளே பண்றாங்க. அடுத்த புனேரி பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் ரைட் ரைடர், ஆகாஷ் சிண்டே லெஃப்ட் ரைடர், மோஹித் ரைட் ரைடர், சங்கீத் லெஃப்ட் கவர், கௌரவ் கார்த்தி ரைட் கார்னர், அபினேஷ் ரைட் கவர், அமன் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத டீடைலா வந்து பார்ப்போம். புனேரி பட்டன்ஸ், ஸோ புனேரி பட்டன்ஸ் இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல மோஹித் ரைட் ரைடர், பங்கஜ் ரைட் ரைடர், ஆகாஷ் இந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் லெஃப்ட் ரைட் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனேரி பட்டன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான டீம்னு சொல்ல முடியாது. பாட்னா பேடர்ஸ் இப்ப டாப் 2ல இருக்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது புனேரி பட்டன்ஸ் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் புனேரி பட்டன்ஸ் இருக்க அந்த 3 ரைடர்ஸுமே ஆப்ஷன் வைஸ்ல நீ எடுத்தா நான் எடுக்கிறேன், இன்னைக்கு நீ பாயிண்ட் எடுத்துட்டா நான் எடுக்கிறேன், இப்போ நீ எடுத்துட்டா உனக்கு போட்டியா நானும் எடுப்பேன் போட்டி வச்சுட்டு 3 பேருமே பாயிண்ட்ஸ் வந்து தட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது புனேரி பட்டன்ஸ் எல்லாருமே பாட்னா பேடர்ஸ்க்கு ஒன் சைடா போயிருப்பாங்க. இங்க புனேரி பட்டன்ஸ்க்கு ஒன் சைடா போனாலும் தாராளமா போயிருப்பாங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இல்ல புனேரி பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் எடுத்து நம்ம ஒரு ரீசன்ட் வயசுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கல. அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கிடைச்சிட்டு இருக்குது. இதுல மோஹித் தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி ரைடா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு 3-4 டச் பண்ணி எடுக்கிறாருன்னா கண்டிப்பா 2 டேக்கல்ஸ் ஈடுபட்டுறாரு. கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 2-3 கிடைக்குது. அப்படி இருக்கும்போது மோஹித் நம்ம ஆவரேஜா ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பங்கஜ் நமக்கு இந்த மேட்ச் ஒரு 50ல இருந்து ஒரு 60. ஆகாஷ் சிண்டே எப்படின்னா பங்கஜ் வெளியே உக்காந்துருவாரு, அவுட் ஆயிட்டு வெளியே போயிடுவாரு, அந்த இடத்துல ஆகாஷ் சிண்டே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா ஆகாஷ் சிண்டே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. பங்கஜ் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸா ஆகாஷ் சிண்டே வந்து எடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னா ஆகாஷ் சிண்டே வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பேலன்ஸ் இருக்க பாயிண்ட் சைஸ்ல பங்கஜும் மோஹித்தும் ரைடிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டோம். இதுக்கு டிஃபெண்டர் பாட்னா பேடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடர், பிரைமரி ரைடர் அண்ட் சைட் ரைடர், 2 ரைட் ரைடருமே லெஃப்ட் கார்னர் தான் அந்த ரைடிங் படி போறாங்க. இப்போ அங்கிருந்து தாராளமா 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50+ ரைடிங்ல 40+ ரைடிங் அங்கித் பக்கம் தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்துல அங்கித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு ரைடர் ஆகாஷ் சிண்டே. இந்த மேட்ச் ஆகாஷ் சிண்டே அதாவது பங்கஜ் பெருசா ரைடிங் போக மாட்டாரு, 10+ ரைடிங்க்கு பெருசா வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு டீமை கிரியேட் பண்ணீங்கன்னா ஆகாஷ் சிண்டே இம்பார்ட்டன்ட் பிளேயர். அப்படி நீங்க ஆகாஷ் சிண்டே நீங்க கொடுக்கும் போது சிவம் சிண்டே அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இல்ல ஆகாஷ் சிண்டே பிளாப் பெருசா ரைடிங் போக மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஆகாஷ் சிண்டே கூட நீங்க ஒபைட் பண்ணிட்டு தீபக் சிங்கை கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இதுல ஆகாஷ் சிண்டே ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரைடிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அது மூலமா சுபம் சிண்டே இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு வந்து கிடைக்குமாங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு. சோ அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு, சோ அதாவது இந்த 2 பேலன்ஸ் ரைடர் மூலமா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒண்ணு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு 3ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேல கண்டிப்பா கிடைக்குங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அது இந்த ஒண்ணுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஒரு 2ங்கிறது கம்பல்சரியா வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். இதுல
லெப்ட் கார்னருக்கு கவர் பண்ற வயசுல தீபக் சிங் இருக்காரு. தீபக் சிங் தாராளமா 2 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தீபக் சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ அடுத்ததா பாட்னா பாண்டியன்ஸ்ல ரைடிங் ஆஃப் சைஸ்ல தேவ்நாக் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், சுதாகர் லெஃப்ட் ரைடர். ஸோ லாஸ்ட் மேட்ச் சுதாகரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசா எதுவும் இல்லை. டுவாடைக்கு விட்டாங்க. ஸோ சப்ஜி பிளேயர் உள்ள கொண்டு வந்தா நல்லா பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. டைரக்ட் செவன்ஸ்ல வச்சு பாயிண்ட்ஸ் எடு அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரைட்ல போனா அவுட் ஆயிடுறாரு. மோஸ்ட்லி பேசர் ரைடிங் கொடுக்கல தான் சொல்லணும். அந்த ரைடிங்குமே சரியா அவர் வந்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க இந்த மேட்ச் டைரக்ட் 7ல இருப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இன்கேஸ் இருந்தாரு அப்படின்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இன்கேஸ் சுமாலிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த 2 பிளேயர் கன்வெர்ட் பண்ணும்போது இவர் அந்த அளவுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து இவர் கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் டவுன்ல தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுதாகரை பொறுத்த வரைக்கும். இதுல தேவ்நாத் மினிமம் 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட், அயன் 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆஃப் சைஸ்ல இவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரைடிங் ஆஃப் சைஸ்ல 2 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தேவ்நாத் ஒபேட்டே பண்ண முடியாது. கண்டிப்பா அவர் தான் வந்து பெஸ்டான ஆப்ஷன் வந்திருப்பாரு ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அயனை கூட நீங்க ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம் அயன் எடுக்கலனாலும் அதுல தேவனாக்கு உள்ள போது ஏதாவது பண்ணிடுவாரு. அயன் இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம் டேக்கல்ஸ்ல ஈடுபட்டுருவாரு. ஒரு 3ல இருந்து 4 டச் பாயிண்ட் தான் எடுக்கிறாருன்னா ஒரு டேக்கல்ஸ் எடுக்கும் போது ஒரு 50+ ஃபண்டஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அயனுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் அயனையும் தேவனாக்கும் ஒரு போத் நிச்சயமா அவருக்கு வந்து இப்போ கொடுத்துக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு வந்து அயன் தேவையில்லை இருந்துச்சுன்னா அயனுக்கு பதிலாக புனேர் பட்டேல்ஸ்ல இருக்க ரைடிங்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரைடிங் ஆஃப் சைஸ்ல பார்த்தோம்னா டிஃபெண்டர்ஸ் இதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல வந்து ரைடிங் பண்ணி போவாரு. அமன் வந்து அங்க இருக்காரு. ஸோ அமன்றது நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அமன் அந்த இடத்துல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா சங்கீத் வந்து அந்த இதுல ஒரு 1 or 2 டேக்கல்ஸ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல பேலன்ஸ் இருக்க 2 ரைடர் அதாவது அயன் அண்ட் சுதாகர் 2 பேருமே கௌரவ் கார்த்தி பக்கம் தான் இந்த மேட்ச் ரைடிங் பண்ணி போவாங்க. இந்த மேட்ச் கௌரவ் கார்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். மினிமம் 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பெருசா இல்லாம ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத கௌரவ் கார்த்தி நம்ம எதிர்பார்க்கலாம். கௌரவ் கார்த்தி இன்கேஸ் சரி அமன் மாதிரியே கௌரவ் கார்த்தி அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அபினேஷ் வந்து அந்த கவர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அபினேஷ் எடுத்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல இன்கேஸ் புனேர் பைரேட்ஸ் பாட்னா பைரேட்ஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல கவர் அபினேஷ் இருக்க மைனஸ் எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல 2 கவரையும் மொபைல் பண்ணிட்டு 2 கார்னருக்குமே நீங்க இப்ப கொடுக்கலாம் தாராளமா கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா கௌரவ் கார்த்திக்கும் சங்கீத்துக்கும் ஒரு எம்பாரம் வந்து கொடுத்துங்க. இந்த மேட்ச் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும் இவங்க 2 பிளேயருமே. இதுல இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ பாட்னா பைரேட்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், புனேர் பைரேட்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீம்ல இருந்து ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது பாட்னா பைரேட்ஸ்ல தேவனாக் 1, அயன் 2, சுபம் சிண்டே 3, அங்கித் 4, தீபக் சிங் 5. இந்த 5 பிளேயருமே நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. இதுல உங்களுக்கு சுபம் சிண்டே தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ஸ் வச்சு நீங்க எம்ஆர்எக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே புனேரி பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ், மோஹித் 2 பேர்ல எனிவன் பிளேயர், கௌரவ் கார்த்தி 2, அமன் 3. உங்களுக்கு அமன் தேவையில்லைன்னா சங்கீத் 3ஆம் பிளேயர் ஆப்ஷன், பங்கஜ் தேவையில்லைன்னா ஆகாஷ் சிண்டே அந்த இடத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கிராண்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா மோஹித் 1. மோஸ்ட்லி நிறைய பேர் பங்கஜ் வந்து ட்ரை பண்றதே கிடையாது. நீங்க பங்கஜுக்கு வந்து ஒரு பேரை கொடுத்து பாருங்க. ஆகாஷ் சிண்டே வேணாம் நினைச்சீங்க அப்படின்னா பங்கஜ் வேணாம் நினைச்சீங்கன்னா ஆகாஷ் சிண்டே 2 பிளேயருமே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் வந்து இருப்பாங்க. நீங்க ஆன்சர்ஸ்ல எந்த பிளேயர் வேணுமோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பேரை கொடுத்துக்கலாம். கிராண்டுக்கு ட்ரை பண்ணும்போது சங்கீத் 3, கௌரவ் கார்த்தி 4, அமன் 5. அமன் தேவையில்லை நினைச்சீங்கன்னா அபினேஷ் வந்து 5ஆம் பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே பாட்னா பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவனாக் 1, அயன் 2, சுவம் சிண்டே 3, அங்கித் 4, தீபக் சிங் இல்ல ஆகாஷ் அவங்க 2 பேர்ல என்ன பேரு 5ஆம் பிளேயர் ஆப்ஷன். இதுல இந்த கவர் பாயிண்ட்ஸ் 2 பேருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுதாகர் 5th பிளேயர் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல இந்த 4 பிளேயர்ஸுமே நான் டீம்ல ட்ரை பண்றேன், இந்த 2 ரைடருமே அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப 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 ரிஸ்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன்னா அது சுதாகருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க.
அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவநாத் அண்ட் சுதாகர் இவங்க 2 பேருக்குமே நீங்க ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இம்பார்ட் வந்து கொடுத்துக்கலாம் அயனா ஒபேட் பண்ணிட்டு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல தேவநாத் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் அங்கித் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா தீபக் சிங் அண்ட் சுபம் சிண்டே 2 பேரும் என்ன பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ புனேரி பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. கௌரவ் கார்த்திக் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பங்கஜ் அமன் 2 பேர்ல 7 பேருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க பங்கஜ பிக் பண்ணீங்கன்னா அது ஆகாஷ் இண்டேக்கு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், ஸ்மால் லீக் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல கௌரவ் கார்த்தி, சுபம் சிண்டே, தீபக் சிங், ஆல்ரவுண்டர்ல அங்கித், ரைடிங்ல மோஹித் கவுடு, தேவநாத், ஆகாஷ் சிண்டே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல அயனை வந்து நம்ம ஒபேட் பண்ணிட்டு மோஹித் கவுடேவும் ஆகாஷ் சிண்டேவும் புனேர் பேட்டர்ஸ் இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல புனேர் பேட்டர்ஸ் வந்து 3 பேர் தான், 2 ரைடர் 1 டிஃபெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிருக்கோம். பேட்னா பேட்டர்ஸ் வந்து 3 டிஃபெண்டர்ஸும் 1 ரைடர் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் டீமை பத்தி போயிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல தேவநாத் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டுபுலா பிளேயரா வந்திருப்பாரு. மோஹித் கவுடே கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கித் அல்லது கௌரவ் கார்த்தி 2 பேர்ல 7 பேருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே 2ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் கௌரவ் கார்த்தி, அமன், சுபம் சிண்டே, தீபக் சிங் இவங்க 4 பேருமே டிஃபெண்டர்ல இருந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல அங்கித், ரைடிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேவனாக்கும் மோஹித் டீம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்லயுமே வந்து அயனை பிக் பண்ண கிடையாது. உங்களுக்கு தீபக் சிங் தேவையில்ல நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அயனுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கீங்க. இல்ல மோஹித் தேவை நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அயனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அதாவது நான் புனேர் பேட்டர்ஸ் ரைடர்ஸ்க்கு யாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா புனேர் பேட்டர்ஸ்க்கு இந்த 2 டிஃபெண்டர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் பூரா நீங்க பேட்னா பேட்டர்ஸ்ல இருந்து நீங்க பிக் பண்ணிக்கிங்க. அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அங்கித் ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு அமனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பங்கஜுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனும் சிவம் சிண்டேக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இந்த டெமோ டீம்ஸ் ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க டெமோ டீமா இருக்கட்டும், செகண்ட் டீம் கொடுத்துருக்க டெமோ டீம்ஸா இருக்கட்டும், அது 2மே லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததான். செவன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கூட இருக்கலாம். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்னால நிறைய சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இன்கேஸ் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ½ அன் ஹவர்ல வந்து நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். இல்ல இதே டீம்ஸ் சேஞ்சஸ் இல்லாம வந்துருச்சு, இதே டீம் நீங்க அப்படியே ட்ரை பண்றாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கேப்டன் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.